அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த ஒரு வேர் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அது நமக்கு வெற்றியை தரக்கூடியது அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஆமாங்க, இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி வேர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். பெரும்பாலும் நம்ம ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா ஆலய நுழைவாயிலில் பார்த்திங்கன்னா இந்த வெட்டிவேர் மாலை வந்துட்டு போட்டிருப்பாங்க. இன்னும் சில ஆலயங்களில் இறைவன் மீது அந்த வெற்றிவேர் வந்து சாத்தப்பட்டு இருக்கும், மாலையாக அணிவிக்கப்பட்டு இருக்கும். அதனுடைய தன்மை அப்படிங்கிறது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெட்டி வேரை வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த வெட்டி வேர்னால் என்ன? இது ஒரு சிறிய புல் வகை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, மாடுகள் மேயும் மாதிரி புல் வகை தான். இந்த புல்லில் பார்த்திங்க அப்படின்னா மேல் தாளை விட்டுட்டு கீழே பகுதி வேர் ஒரு 1.5 அடி வரலும் வளரக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேரை மட்டும் எடுத்து பயன்படுத்துவாங்க வெட்டி வேர். இது வாசனை மிகுந்தது. தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது வாசனை மிகுந்தது. சாதாரணமாக இந்த வெற்றி வேர் இருக்குது அப்படின்னா அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வீட்டில் அங்கங்கே நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாலே அது வாசனையை உண்டாக்கும். அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். நேர்மறை ஆற்றல்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். அதே போல் ஒரு நறுமணத்தை ஏற்படுத்தும். எப்போதுமே ஒரு நல்ல மனம் வீசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா நம்ம மனம் சந்தோஷமாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. நமக்கு பிடிக்காத வாசமானது நாற்றமானது அந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னா ஒரு எரிச்சல் ஏற்படும். அந்த இடத்தை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். அதெல்லாம் எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நேர்மறை ஆற்றல் அப்படிங்கும் போது நம்ம மனது அமைதியாக இருக்க, சந்தோஷமாக இருப்பதற்காக உண்டாக்கக்கூடிய சில விஷயங்கள் நேர்மறை ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் முக்கியமாக சொல்லப்படுறது வாசனை அப்படின்னு. அந்த வாசனை தன்மை இந்த வெற்றி வேருக்கு உண்டு, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெட்டி வேரை வந்து பொடியாக்கி வச்சுருப்பாங்க. சில பேர் அப்படியே வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வீட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் எப்படி அதை பயன்படுத்தினாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வெய்ய காலம் வந்துருச்சுன்னா மண் பானையில் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, அப்போ அதுக்குள்ளே வந்து இந்த வெற்றி வேரை போட்டு வச்சுறது நல்லது. அந்த வெட்டி வேர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணீருக்கு மருத்துவ குணத்தை கொடுக்கும். அந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய நீர்க்கடுப்பு அல்லது இந்த வெப்பம் சார்ந்து வரக்கூடிய நோய்களில் இருந்தெல்லாம் அது நம் உடலை பாதுகாக்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் போது இது வெயில் காலத்தில் தான் குடிக்கணுமா அப்படின்னா கிடையாது, எப்போவுமே பயன்பாட்டில் வச்சுக்கலாம். குளிர்காலத்தில் அதிக குளிரை உண்டாக்கிவிடும், அதனால தான் தவிர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் தேவைப்பட்டால் மட்டும் வெட்டி வேரை பயன்படுத்திக்கலாம். இப்போ வீட்டில் சுவாமி சிலை இருக்குது அப்படிங்கும்போது சிலைக்கோ படத்துக்கோ வெட்டி வேர் மாலை போடலாமா? தாராளமாக போடலாம். அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வாசனையை உண்டாக்கக்கூடியது. அவ்வாசனை ஒரு இடத்தில் உண்டாகிறது அப்படிங்கும் போது அது தெய்வ கடாட்சத்தை ஈர்க்க வல்லது. பெரும்பாலும் நம்ம நிலைவாசலுக்கு இந்த வெட்டிவேர் மாலை வந்துட்டு போடலாம். வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தரும் அப்படிங்கிறது. ஏன்னா நிலைவாசலே குலதெய்வம் இருக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரகலட்சுமி இருக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அங்கே நம்ம வந்துட்டு இந்த வெற்றி வேரை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு நல்ல அதிர்வுகளை அது ஈர்த்து தரும் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இந்த உருளி பயன்படுத்துகிறீங்க இல்லையா, அந்த உருளியில் தண்ணீர் ஊற்றி வைத்து அந்த மேலே பூக்கள் போட்டு வைப்போம். அதுக்கு உள்ள ஒரு வெற்றி வேரை நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுவும் நறுமணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு நல்ல அதிர்வுகளை அது உண்டாக்கி தரும். இல்லை கடைகளில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது பாத்திரமோ பயன்படுத்துகிறீங்கன்னா எலுமிச்சை எப்படியோ போட்டு வச்சுருப்போம், அது கூட ஒரு வெட்டி வேரை வந்துட்டு போட்டு வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல அதிர்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். சில பேர் எப்போவுமே இந்த வெட்டி வேரை கையிலேயே வச்சுருப்பாங்க. அது வந்து அவர்களுடைய தடைகளை போக்க வல்லது அப்படிங்கிறத அவங்க அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பாங்க. கண்டிப்பாக உண்மைதான். அந்த வேர் இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். மனதிலே எந்த இடத்திலும் தொய்வை உண்டாக்காது.
எதிர்மறை எண்ணத்தையே கொண்டு வராது அப்படிம்பாங்க. வாசனை இருந்தால் உண்மையாலுமே அப்படி தான் இருக்கும். நல்ல நறுமணம் இருந்ததுன்னா ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அந்த இடத்துல வித்தியாசமாக இருக்கும். அந்த வகையில் அந்த வெட்டிவேர் நம்ம கூட இருக்குது, அந்த மனம் நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நேர்மறையாக நிறைய விஷயங்களை யோசிக்க தோணும், செயல்படுத்த தோணும். அதில் அவர்களால் பின்வாங்கவே முடியாது. அப்போ நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பலனளிக்கக்கூடிய வகையிலே அங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ வீட்டில் மாலை போடுறோம், அந்த மாலையை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமான்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பயன்படுத்தி அதை வீட்டில் போட்டு வைக்கிறதுக்கு, பொடியாக பயன்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு புதுசாக வெட்டிவேர் மாலை வாங்குகிறோம் அப்படின்னா அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அங்கு இறைவன் மீது சாற்றி அதை வீட்டுக்கு எடுத்து வாருங்கள். ரொம்ப முக்கியம், வண்டி வாகனத்தில் பயன்படுத்த வேண்டாம். வண்டிக்கு மாலை போடுறோம், வாகனத்தை காரில் போடுறோம் அப்படின்னா அது கீழே விழுந்துடும். அது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது வெற்றிவேர் மாலை. அதனால் அதை நேராக வீட்டுக்கு கொண்டு பூஜை அறையில் வச்சுருங்க, இல்லை நிலைவாசலில் கட்டி விட்டுறலாம். அது உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். நல்ல வாசனையை பரவ செய்து வீட்டிலே ரொம்ப ஒரு நல்ல நறுமணத்தை உண்டாக்க செய்யும். இன்றைய காலகட்டங்களில் இந்த வெட்டிவேர் இருக்கு இல்லையா, அந்த புல் சாகுபடி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தெற்காசிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது இந்த புல் வகை. இருந்தாலும் கொஞ்சம் சாகுபடி குறையிறதுனால நீங்கள் அதை விவசாயமாக பண்ணுறோம் அப்படிங்கும் போதும் கண்டிப்பாக அது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதிலிருந்து வாசனாதி திரவியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். நம்ம பர்ஃப்யூம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாசனை திரவியங்கள் செய்வதற்கும் இந்த வெட்டிவேரை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதனுடைய முறையான வளர்ச்சி தெரிகிறது, அதை பயிரிடுகின்ற முறை தெரிகிறது அப்படின்னா முயற்சி செய்து பாருங்கள். விவசாயத்துலேயுமே அதாவது சின்னதாக நீங்கள் பண்ணினா கூட போதுமானது தான். ரொம்ப பெரிய இடம் இல்லைனா கூட நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்டு 10 சென்ட் 15 சென்ட் இருக்கிறதுனால அதில் முயற்சி செய்து பார்க்கலாம். அப்படி செய்யும் போது கண்டிப்பாக அது லாபத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அற்புதம் பல செய்யக்கூடிய வெட்டிவேர் சொல்லப்போனால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு பெரும்பாலும் சாற்றி இருப்பார்கள். இன்னும் நீங்கள் நிறைய ஆலயங்களில் பார்த்துருக்க முடியும். வெற்றியை தரக்கூடிய அந்த எல்லா விஷயங்களிலுமே என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த வெற்றிவேர் என்கின்ற வெட்டிவேரை பயன்படுத்துவாங்க. அப்படி அதை நம்ம வீட்டில் வச்சுருக்கோனாலும் நம்ம எடுக்கின்ற முயற்சிகளில் எதிலுமே பின்னடைவு வராது அப்படிங்கிறத நினச்சிக்குங்க. காரியத்தடை நிறைய பேர்த்துக்கு ஏற்படும். நம்ம சில விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையோட கோலாக வச்சு போயிட்டுருப்போம், அதில் தடைகள் பல வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போதும் இந்த வெட்டிவேர் வீட்டில் பயன்படுத்துகிறோம் அல்லது நீங்கள் பயன்படுத்துகிறீங்கும் போது அந்த தடைகள் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ பல விதங்களில் இந்த வெற்றிவேர் அப்படிங்கிறது நமக்கு உதவக்கூடிய தன்மையிலும் அதே போல் நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையதாகவும் இருக்கிறது. அப்படிங்கிறனால வீட்டில் இதை பயன்படுத்துங்க. வெற்றிவேரை நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டு வாங்குங்க. அது நல்ல தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. கண்டிப்பாக பலனுள்ள தகவலாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களோடையும் மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. நன்றி.